கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை பார்ப்போம். சூர்யா நடிக்கும் படங்களுக்கு ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா போன்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் தான் பெரும்பாலும் இசையமைப்பாங்க. காசு படத்துல இசையமைப்பாளரா அறிமுகமான இவர் துப்பறிவாளன் உட்பட பல படங்களுக்கு இப்போ இசையமைச்சிட்டு இருக்காரு. ஆரல் கரோலிக்கும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ரீதா தேவிக்கும் நவம்பர் 2ஆம் தேதி திருப்பதியில திருமணம் நடந்தது. இவங்களுடைய திருமண வாழ்க்கை வசந்தம் பெற வாழ்த்துவோம். கொஞ்சம் கொஞ்சம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். இயக்குனர்கள் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சீனு ராமசாமி, எஸ்பி முத்துராமன், நடிகர் ரெஹமான், நடிகை வினோதினி உட்பட பல பேர் கலந்துக்கிட்ட இந்த படத்துல அப்புக்குட்டி சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காரு. வல்லவன் இசையமைக்க உதயசங்கர் இயக்கத்தில் கிட்டி மோகன் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு உதயசங்கர் ஒரு சிறந்த இயக்குனராக வரப்போகிற இயக்குனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த படம் ஒரு நேர்த்தியான படம்ன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா கதை தான் ஹீரோ. எப்பயுமே கதை நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இன்றைக்கி யதார்த்தமான விஷயங்கள் தான் லைஃப்பில் நிறைய ஜெயிக்குது. ஸோ இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இந்த படம் வெறும் பார்க்குறதுக்கு விஷுவல்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கதை இருக்குது, கண்டென்ட் இருக்குது. என் பேர் உதயசங்கரன், கொஞ்சம் கொஞ்சம் படத்தோட இயக்குனர். இந்த படம் எப்படின்னாக்கா ஆக்சுவலி சாங்கில் நல்லா 10 சாங் இருக்க படத்தில். படம் எல்லா ஜார்னலும் இருக்கும். ஹியூமர், சென்டிமெண்டல், லவ் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த படத்துக்கு. அப்போ எந்த ஆடியன்ஸ் போனாலும் அவருக்கு என்ன தேவைப்படுது அந்த படத்தில் நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மூவியில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். மூவி 3 யங்ஸ்டர்ஸோட லைஃப் காமிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு மூவி. இதில் என் கேரக்டர் பேர் திவ்யா. ரொம்ப டாக்டிவான, ஃபன்னியாக, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். வணக்கம், நான் உங்கள் அப்புக்குட்டி பேசுகிறேன். என்னென்னா இந்த படத்தில் சோலோவாக ஒரு சாங் ஆடிருக்கேன். என் கூட மதுமிதா, டாப்பா 2 பேருமே ஜோடி ஆடிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் காமெடி ப்ளஸ் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். வல்லவன் படத்துக்கு நான் இசையமைச்சிருக்கிறேன். இதில் மொத்தம் 6 பாடல்கள். 6 பாடல்கள் அருண் பாரதி, அப்புறம் மீனாட்சி சுந்தரம், தேன்மொழிதாஸ் எழுதியிருக்கிறாங்க. நானும் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். நான் உங்களோட ஜனா பேசுகிறேன். அதாவது இது என்னோட 2வது படம் கொஞ்சம் கொஞ்சம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹீரோ பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ரோல். கொஞ்சம் கொஞ்சம் மூவியில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு ஏழ்மையான கேரக்டர் தான். உங்கள் கூட ஒன்றி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். I am Priya speaking. A bit about the film. It's about love, comedy and a bit of tragic. I am playing Gokul's sister's role. இந்த படத்தில் மொத்தம் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெல்லிசை பாடலும், வாழ்க்கை வட்டம் தான் அப்படின்ற ஒரு துள்ளிசை பாடலும். மெல்லிசை பாடல் 1, துள்ளிசை பாடல் 1, மொத்தம் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். நான் பாடலாசிரியர் மீனாட்சி சுந்தரம். கொஞ்சம் கொஞ்சம் இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதியிருக்கிறேன். தேடுகிற பாதையெல்லாம் இந்த பாடல் ஒரு தன்னம்பிக்கையான பாடலாக இருக்கிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்க சிவா இயக்கத்தில் காஜல் அகர்வால், அக்ஷராவுடன் அஜித் நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் AK-57. அஜித் இந்த படத்துல துப்பறியும் அதிகாரியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய கதை பல்கேரியா நாட்டில் நடக்கிறதால பல்கேரியாவுக்கு அஜித்தும் இந்த படக்குழுவினரும் போயிருக்காங்க. சோனியா அகர்வால் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் ஆவியை பற்றிய திரைப்படம் சாயா. அது மட்டும் இல்லாமல் சில தனியார் பள்ளிகளின் அவலங்களையும் இந்த திரைப்படம் காட்சியாக்கியிருக்கு. காயத்ரி, சந்தோஷ் கண்ணா, YG மகேந்திரன் நடித்திருக்கும் இந்த படத்தை VS பழனிவேல் இயக்கி தயாரிச்சிருக்காரு. நடிகர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்ட இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். என்னுடைய நேம் VS பழனிவேல். முழுக்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எவ்வளோ எஜுகேஷன் படம் வந்திருக்குது. பட் ஆனால் ஒரு தனியார் பள்ளி எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொடுத்துக்கிறாங்கலாம். அதேமாதிரி இறந்த பிறகு ஒரு மனுஷன் ஆத்மா என்ன பண்ணும், அது பேயா, இந்த உண்மையா, அதெல்லாம்
அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் நாங்கள் படத்தில் வந்து. நான் கௌதமி சௌத்ரி பேசுகிறேன். நான் இந்த படத்தில் டீச்சர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி என்னென்னா ஒரு ஆத்மா இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் எ டெவில் மூவி, இட்ஸ் நாட் லைக் கோஸ்ட். ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா அதே பாடியில் வந்து எப்படி சேர்ப்பாங்கன்றது தான் இதில் கதை. நான் ஆர்டிஸ்ட் சந்தோஷ் கண்ணா. ஒரு காமெடி பேஸ்டாக போகிறது ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒரு காமெடி பேஸ்ட் தான். பேய்னா பயப்படுற அளவுக்குலாம் இருக்காது. இது பேய்ன்றது ஆத்மானா என்ன, ஹாரர்னால் பேய் தான் பயந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம். நான் இயக்குனர் சுந்தரராஜன், நெல்லை சிவா எல்லாருமே பஞ்சாயத்து தலைவர்கள். இதில் பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க, வில்லன் கெட்டவனாக இருப்பான். இது ஒரு டைப்பான படம். நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் பேசுகிறேன். இது ஒரு அழகான ஒரு பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட ஒரு படம். இதில் அத்தனையும் இருக்கும். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதை. என் பேர் காயத்ரி ஐயர். சாயா என்ற படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸாக பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டூரிங் டாக்கீஸ். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கையில் தான் அறிமுகம். மியூசிக் டைரக்டர் ஏசி ஜான் பீட்டர் பேசுகிறேன். இதில் வந்து மொத்தம் 5 பாடல்கள். இதில் அனுராதா ஸ்ரீராம், அப்புறம் மாலதி, லக்ஷ்மி மாலதி அண்டு புஷ்பனா குப்புசாமி, நிறைய சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஒய்ஜி மகேந்திரன் சாருக்கு பொண்ணு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு த்ரில்லிங்கான மூவி சப்ஜெக்ட், ஸ்டோரி வந்து த்ரில்லிங்கான மூவி. த்ரிஷா இது வரைக்கும் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்ததே இல்லை. 2.0 படத்துக்கு பிறகு ரஜினி நடிக்க போகும் படத்தில் த்ரிஷா ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு இயக்குனர் பாரஞ்சித். 2.0 படத்தின் கூடுதல் செய்தி என்னன்னா, இன்று 2.0 படத்தின் முதல் பார்வை, அதாவது ஃபர்ஸ்ட் லுக்கை மும்பையில் வெளியிட போகிறாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகள்லையும் வெளியிட இருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் நடித்து இசைத்தட்ட வெளியிட்டிருக்கும் திரைப்படம் பாண்டியும் சகாக்களும். அப்பு கே சாமி இயக்கத்தில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கே முருகேசன். வணக்கம் சார், இது என் முதல் தயாரிப்பு. 10-12 கதைகளை கேட்டேன். அதில் வந்து அப்பு தயாரித்த கதை கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த கதையை வந்து படமாக பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு அந்த கதையை வந்து படமாக பண்ணோம். அது மக்களுக்கு எல்லாருக்கும் விருப்பப்படும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி இது. பாண்டியும் சகாக்கள் அந்த படத்தோட இயக்குனர் தான். இந்த படத்தில் பவர் ஸ்டார், நிழல்கள் ரவி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க மற்றும் நியூ ஃபேஸஸ் இதில் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஒரு சாங் இருக்குது, ஒரு ப்ரொமோ சாங் இருக்குது. மேஜிக் ரியாலிட்டிசம் அவங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். என் பேர் ஜீன். இது என்னோடய 3வது படம் பாண்டியும் சகாக்களும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2 பாட்டு இருக்குது, ரொம்ப நல்ல பாட்டு. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். என் பேர் சாய் வருண். இந்த மூவியில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லீட் ரோல் நான் பண்ணியிருக்கேன். படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்கிறது வந்து நான் நம்புகிறேன். என் பேர் ஷரத். நான் வந்து இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பாட்டுகளும் அந்த சிச்சுவேஷன்ஸும் காமெடி சீன்ஸும் எல்லாம் காம்பினேஷனாக இருக்கும். எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. என் பேர் ஹேனா. நான் முதல் முறையாக அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதே மாதிரி டைரக்டர் அப்புக்கும் ரொம்ப நன்றி. கிபி 1715ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் தோன்றிய தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து தரமாக உருவாக்கப்பட்டிருக்கும் திரைப்படம் இளமி. ஜெயின் ஜூலியன் பிரகாஷ் இயக்க யுவன், அகில் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் நான். என் பேர் ஜே ஜூலியன் பிரகாஷ். இந்த கதை வந்து 18ஆம் நூற்றாண்டை கதைக்களமாக கொண்ட கதை. இளமி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மதுரை வட்டாரங்களில் மிகவும் அதிகமாக புழங்குற சொல்லு. ஒரு வார்த்தை, ஒரு பேர், அது இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை சுத்தமாக இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு 2-3 மாவட்டத்தில் மட்டும் சில பேர் வச்சுருக்காங்க. அதுவும் போன தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. இந்த தலைமுறையில் யாரும் அந்த மாதிரி பேர் வைக்கல. அந்த பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுத்து எடுத்துருக்கோம்னு படத்தை பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து முழுக்க ஒரு 18th செஞ்சுரியில் நடக்கிற ஒரு ஃபிலிம். ஸோ இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். அண்ட் படம் வந்து முழுக்க வந்து ஜல்லிக்கட்டை சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஸோ ஜல்லிக்கட்டு பற்றி தெரியாதவங்க கூட படம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பீரியாடிக்கல் ஃபிலிம்னு வரும்போது இதுக்காக நிறைய ஹோம்ஒர்க்ஸ்லாம் நாங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஃப்ரம் லாங்குவேஜ், எங்கள் ட்ரெஸ் கோடு, எங்கள் மேனரிசம் எல்லாமே. என் கேரக்டர் நேம் வந்து இளமி. ரொம்ப க்யூட்டான ஒரு சாஃப்டான இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. ஜல்லிக்கட்டு பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். என்னோட பேரா யுவன் பண்ணியிருக்காங்க, அகில், அப்புறம் ரவிமரியா சார், நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாடை வந்து பிடிக்கிறது இப்போ சொல்லுவோம், அந்த காலத்தில் அணைகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த 17ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு வெக்காபுலரி எல்லாம் ஃபுல்லாக அப்படியே அதில் உள்ள
சொற்றொடர்களாக பிடிச்சி அவரே வசனம் எழுதி ஒரு முதல் பட டைரக்டரால் இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்காரு ஜூலியன் பிரகாஷ். இப்போ காலகட்டம்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம், சவுண்ட் வைஸ் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு என்ன வேணால் பண்ணலாம். 18th செஞ்சுரின்னும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணியிருப்பாங்க, லைக் அது மாதிரிலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். என் பேர் திவ்யா மகேஷ். இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு மெலடி சாங் பாடியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. இளமி ஓ இளமின்னு அந்த சாங்கு ட்ரைலரில் கூட இருக்குது. என்னோடய பேர் ராஜா குருசாமி. நான் அந்த இளமி திரைப்படத்தில் வந்து 2 பாட்டு எழுதியிருக்கேன். ஒன்று வந்து ஓப்பனிங் சாங் மாதிரி தமிழ் எடுத்து அடிடா கொஞ்சம் உரிமை சத்தம் கொடுன்னு ஒரு பாட்டு. அப்புறம் படத்தோட மையக்கருவான ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ஏன் கிட்ட மோதாதே நட்டி ராஜாஜி சஞ்சனா ஷெட்டி நடிக்க நடராஜன் சங்கரன் இசையமைப்பில் ராமு செல்லப்பா இயக்கியிருக்காரு. வழங்கியிருக்காங்க ஈரோஸ் நிறுவனம். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். இந்த கதை ஒரு வில்லேஜ் ஏரியாவில் ஒரு கதை பண்ணோம். நிறைய கதை பண்ணேன், இன்ச்சியர்ஸு, அப்புறம் வேறு 2-3 ஸ்கிரிப்ட்லாம் பண்ணேன். அது எதுவுமே மூவ் ஆகலாம். அடுத்ததுல சரி வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம், வேறு மாதிரி ஒரு இறங்கி போனோம், அப்போ பண்ணால் தான் நம்ம படம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பீரியடில் போய் ஒன்று யோசிக்கலாங்கும்போது எங்கள் ஊரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மணிப்பூர் ஆர்டிஸ்ட்னு அவங்க தெரியும். அவங்க 2 பேரும் நல்லா படம் வரைவாங்க. சரி அந்த ஏரியாவில் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு 80s ஃபுல்லாக விசாரித்தா அது அந்த ஏரியாவே வேறு மாதிரி இருக்குது, வேறு ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்க. சரி இதை விட்டுறக்கூடாது, இதுக்குள்ளேயே பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை சொன்னார். இவர் என்னடா சின்ன பையன் மாதிரி இருக்கார், நீங்கள் என்னங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை சார் நான் இந்த மாதிரி பாண்டியராஜ் சார்ட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன். கதை சொல்லுங்கன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சின்ன வயசில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது வந்ததுன்னா முதல்ல வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கி காசை வாங்கிட்டு போய் தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா அந்த சட்டைக்கிட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்கி அந்த கையெல்லாம் மாட்டி போயிட்டு அப்படி ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் அது. அதை வந்து இந்த ஸ்கிரிப்டில் சொன்னாங்க, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பண்ணும்போது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் தம்பி ராமச்செல்லப்பா வந்து ஒவ்வொரு பாடலையும் வாங்கிட்டு போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு பாடலை வந்து இமான் வந்து பாடியிருக்கார். அது ரொம்ப நடராஜ சங்கரனுக்கு இமான் கொடுத்த மரியாதையாக நான் கருதுகிறேன். நான் நடராஜன் சங்கரன், எங்கிட்ட மோதாதே படத்தோட மியூசிக் டைரக்டர். மூடர்குடம் கப்பலுக்கு அப்புறம் எங்கிட்ட மோதாதே என்னோட 4வது படம். இதில் மொத்தம் 5 பாடல்கள் எல்லாமே யுகபாரதி அண்ணா வரிகளில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாட்டு எல்லாமே வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நான் பாட்டு எல்லாமே வேறு ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வணக்கம், நான் பார்வதி நாயர். இந்த ஃபில்மோட ஸ்டோரி இஸ் பேஸ்ட் இன் த 80s அண்ட் அந்த 80ஸோட எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும். இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டுடேஸ் மூவியும் இந்த ஃபிலிமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 80s ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்கு கம்ப்ளீட்லி. மியூசிக்காக இருந்தாலும், இமோஷன்ஸாக இருந்தாலும், லவ் இருந்தாலும், ஃபைட் இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும், 80ஸில் எப்படி திருநெல்வேலி நடக்குது ஒரு ஸ்டோரி மாதிரி. ஹாஃப் சாரி அண்ட் என்னோட லுக்கை வந்து வேறு மாதிரி திருநெல்வேலி லாங்குவேஜெல்லாம் பேசணும். ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன் ஷூட்டிங். அண்ட் இதில் வந்து நிறைய மெலடி சாங் இருக்குது, பேத்தோ சாங் இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் பீட் சாங் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, 80ஸில் ஒரு வில்லேஜில் நடக்கிற நீங்கள் யூ கேன் ரிலேட்டட் டு ஆல் த கேரக்டர்ஸ். ஐ எம் ஷூர் யூ கோனா என்ஜாய் இட். பெரியரா பேசுகிறேன். இந்த படத்தில் நான் ஒரு அரசியல்வாதியாக ஒரு வேடம் போட்டிருக்கேன். குறிப்பாக என்னோடய காம்பினேஷன் திரு ராதா ரவி சார் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவரை பார்க்க வந்தவங்கள்டெல்லாம் என்னை பற்றி சொன்னார். அவர் உங்கள் படத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னார். அவருக்கு நான் இதன் மூலமாக நன்றி கூறிக்கொள்கிறேன். சூர்யா இப்போ விக்னேஷ் சிவன் இயக்கி கொண்டிருக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்காக 10 கிலோ எடையை குறைச்சு நடிச்சிட்டு இருக்காராம். இந்த புதிய கெட்டப் நல்ல வரவேற்பு அடையும்னு நம்புறாங்க. சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில இன்றைக்கு வந்த எல்லா செய்திகளையும் பார்த்து எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோட நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்